உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். திருத்தணியில் நடந்த சம்பவம் மனசு அப்படியே பதற வைக்கிற ஒரு சம்பவம். அதுக்கப்புறம் நீங்கள் குற்றவாளியை பிடிச்சிட்டீங்க, அப்புறமா அது கொடுத்துட்டீங்க. அதை ஐஜி வந்து பேட்டி கொடுத்துட்டாரு. அப்புறமா அந்த வடமாநில அந்த நபர் வந்து ஒடிசாவுக்கே வந்து அவரை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அவர் சரியாயிட்டார். இதெல்லாம் தாண்டி அந்த வீடியோ பார்த்தப்போ மனசே வந்து பதறி போச்சுங்க. உண்மையிலேயே வந்து என்னையா அது, தயவுசெய்து மனசு பலவீனமானவர்கள் அதை பார்க்காதீங்க. இது இருந்தால் கூட அது சமூக ஊடகத்தில் இருந்தால் கூட அதை பரப்பாதீங்க. காரணம் என்னென்னா, அந்த பையனுடைய பெத்த அம்மா அப்பா அதை பார்த்துருந்தாங்கன்னா எப்படி துடிச்சு போயிருப்பாங்க. வந்து ஒரு அம்மா பார்த்துருந்தாங்கன்னா எப்படி துடிச்சு போயிருப்பாங்க. வந்து அந்த அம்மாவுடைய பாலை தானே அவங்க வந்து ரத்தமாக வந்துருக்குது. வந்து அந்த அம்மா கொடுத்த பால் தானே. வந்து என்னையா இது, வந்து என்ன நடக்குதுன்னே தெரியல. வந்து ஏன்னா அந்த காலத்தில் சொல்லுவாங்க, வந்து ஏதாவது இது மாதிரியான சம்பவங்கள் நடந்துன்னா, உங்கள் காலரா வந்து வாரி மொழிடு போது பாரு அப்படின்வாங்க, காலரா வந்து வாரி மொழிது போயிட்டு போது பாரு அப்படின்வாங்க. வந்து ஆனால் கொரோனான்னு வந்து அதை விட பன்மடங்கு இங்கே உலகத்தையே ஆட்டி படைச்சு இது தாண்டா வாழ்க்கை அப்படின்னு கற்றுக் கொடுத்துட்டு போன பிறகும் இப்படியாப்பட்ட ஜென்மங்கள், இப்படியாப்பட்ட மனிதர்கள், இப்படியாப்பட்ட மிருகங்கள்லாம் எங்கிருந்து இருக்காங்கன்னு தெரியல. வந்து ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இதுக்கெல்லாம் காரணம் எங்க அப்படின்போது சில பேர் போதை, சில பேர் மாத்திரை, சில பேர் பவுடரு, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு காரணம் தான். அதை தாண்டி பல பேருடைய கருத்து என்னன்னா, எப்ப இன்னைக்கு வந்து சினிமா வந்து மிக சக்தி வாய்ந்த ஊடகமா இருக்குது, அதுல நீங்க காட்டுறது தானே சாமி, அதுல கொண்டு வந்து சேர்க்கறது தானே. ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 இயக்குனர்கள், குறிப்பிட்ட ஒரு 4-5 ஹீரோக்கள், இவங்க பண்ற வேலை தானே, இவங்க காட்டுறது தானே. இந்த பசங்க வந்து இவ்வளோ ஈஸியா வந்து அந்த பொருளை கையில் எடுக்கிறது, அது எங்க எடுத்து போய் வந்து பைக்கு இடையில வைக்கிறது, அது எங்கிறது இது பண்றது, கானா பாடுறது, கானா பாடிக்கினே வந்து இது பண்றது, இவங்க தான் காரணம். தமிழ் சினிமா தான் காரணம், தமிழ் சினிமாவில் இருந்து இயக்குனர்கள் தான் காரணம். அதை நம்ம பார்ப்போம். அதுவும் ஒரு காரணமாக அதை பார்க்க. அதுக்கு முன்னாடி பாலிவுட் நடிகர் சுனில் ஷெட்டி, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு பிரபலமான நடிகர். அவர் வந்து ஒரு இன்டர்வியூ முந்தின நாள் நேற்று கொடுத்திருந்தாரு. ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூல என்ன சொல்றாருன்னா, ஒரு பிரபலமான சிகரெட் கம்பெனிலேருந்து விளம்பரத்தில் நடிக்கிறதுக்காக என்னை வந்து அப்ரோச் பண்ணாங்க. இல்லை எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். நான் சொன்ன பிறகு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அந்த விளம்பர கம்பெனியோடைய ஒரு மேனேஜராக, இவருக்கு தெரிஞ்ச நண்பர், அவர் வந்து பேசுகிறாரு. பேசின பிறகு உங்களுக்கு 20 கோடி ரூபா கொடுக்குறோம், நீங்கள் நடிக்கிறீங்களா அப்படின்னு. நான் ஏதோ காசுக்கு அவங்கள வந்து நம்ம வேணான்னு சொன்னால் காசை அதிகப்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்னு தவறாக நினச்சிக்கிட்டு அவங்க அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தில் அவர் சொன்ன உடனே எனக்கு சுருன்னு கோபம் வந்துடுச்சு. இல்லை வேணான்னு சொல்கிறேன் இல்லைங்களா, விட்டுருங்க அப்படின்னு ஒன்று. சரி சுனில், உங்களுக்கு 40 கோடி ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு பிறகு எனக்கு உச்சத்துக்கு வந்துடுச்சு கோபம். நான் அந்த மாதிரி விளம்பரத்தில் நடிக்க மாட்டேன், நான் நடிக்கவே மாட்டேன், நீங்கள் வேறு யாராவது வச்சு எடுத்துக்கங்க, எனக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்ன பிறகு அவர் ஃபோனை கட் பண்ணிட்டாரு. அது காரணம் என்னன்னா, அவர் சுனில் ஷெட்டி சொல்கிறாரு, எனக்கு உண்மையிலே பண தேவை இருக்குது. எனக்கு நான் இப்போ பெரிய ஆர்டிஸ்ட்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து எனக்கு தொடர்ச்சியாக படங்கள்லாம் கூட ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது, ஆனால் பணம் தேவையாக இருக்குது. ஆனால் அப்படியேப்பட்ட காசு எனக்கு தேவையில்லை. ஒரு 40 கோடி அப்படி சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சிகரெட் விளம்பரத்தில் நடிக்கிறதுக்கு, ஒரு சும்மா என்ன ஒரு 10 செகண்ட் நடிச்சுட்டு போகிறதுக்கு அவர் எவ்வளோ பெரிய. ஏன்னா என்னுடைய பிள்ளைகள் வந்து என்னை பெரிய ரோல் மாடலாக பார்க்குறாங்க. அப்படி தானே மற்ற பிள்ளைங்களும் பார்ப்பாங்க. இது எத்தனை கோடி பேர் மக்களுக்கு போய் சேருது, இது எத்தனை பேர் எடுத்து வாயில ஊத ஆரம்பிப்பான், எவ்வளோ பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தணும். ஒரு 40 கோடியை ஒரு நல்ல உள்ளத்தில் அசால்ட்டாக ஒருத்தர் சொல்லிட்டு போறாருன்னா அவன் தாங்க நிஜமான ஹீரோ. அவனுக்கு பெரிய சல்யூட்டுங்க. இதுதாங்க, இது எத்தனை பேருக்கு வந்துடும்ன்ற. நான் வந்து சரக்கு தம்மு அது பாட்டுன்னு ஓடிக்கின்னு அமக்கலம் பண்ணிக்கின்னு இவங்க சினிமாக்காரங்களே நீங்கள் தாங்க அது காரணம் அப்படின் போது, ஏங்க நிஜத்தில் நடக்கிறது தான் நாங்கள் சினிமா எடுக்கிறோம். இங்கே என்ன சொல்கிறாங்க, சினிமாவில் நடக்கிறத பார்த்து தாங்க இந்த பசங்களாம் பண்ணுறானுங்க. சர்வ சாதாரணமாக தூக்கின்னு போகிறானுங்க கையில், வந்து சர்வ சாதாரணமாக மிரட்டுறானுங்க. எங்கேயும் போக முடியல. ஒரு படத்தில் வந்து விக்ரம் படத்தில் விஜய் சேதுபதியோட கேரக்டர், அவருக்கு வந்து சாதாரணமாக இருக்கும்போது பலவீனமாக இருப்பார். உருட்டி ஒரு உருண்டை மாதிரி உருட்டி பல்லுக்கு இடையில இப்படி வச்ச உடனே அவருக்கு அசுர பலம் வந்துடும். இதை பார்த்துட்டு எத்தனை பசங்க செஞ்சுருக்காங்க தெரியுமா? நான் கேள்விப்பட்டது. அது ஏதோ பபுள் காம் மாதிரி மெல்ற மாதிரி வந்து, நீங்கள் திரையில் செய்வதை தான் இங்கே நிஜத்தில் நடக்கிறது என்பது பொதுமக்களுடைய பரவலான ஒரு கருத்து. வந்து அந்த அளவுக்கு சினிமான்ற ஊடகம் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாதுங்க. அந்த அளவுக்கு வலிமையா இருக்குது. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்றேன். ஒரு கேரளாவில் எந்த ஊருன்னு தெரியல,
ஒரு மிகவும் பின்தங்கிய பகுதி. அந்த பின்தங்கிய பகுதியில் 2 பள்ளிக்கூடம் இருக்கு. 2 பள்ளிக்கூடத்துக்கு பசங்களே வரது கிடையாது. கலெக்டருக்கு போது ரிப்போர்ட் போகுது. நேரடியாக கலெக்டரே வந்து அங்க வந்து ஆய்வுக்கு வராரு. பசங்களை பிடிச்சி கேட்கிறாரு, ஏன்டா பள்ளிக்கூடம் போக மாட்டேன்றீங்கன்னு கேட்கிறாரு. பூரா அந்த ஊர் பூரா வந்து விஜய் ரசிகர்கள். இது நடந்த சம்பவங்க. விஜய் ரசிகர்கள் எங்களுக்கு டெய்லியும் டிவியில் விஜய் படம் போடுவீங்களா அப்படின்னு டெய்லியும் படம் போடுறோம் வாங்கன்னு சொல்லி, அப்படி படம் போடுறேன்னு சொன்ன பிறகு வந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்காங்க. எங்க மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான், ஏன்டா மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு காமராஜர் கேட்கிறாரு. மத்தியானம் சோறு போடுவீங்களா அப்படின்னு. மதிய உணவு திட்டம் அதனால தான் வந்தது. ஒரு திரைப்படத்துடைய தாக்கம் கேரளாவில் எவ்வளவு பெரிய அளவுக்கு இருக்குது பாருங்க வந்து. அப்ப இது ஏன் இருக்காது வந்து, இதுக்கு ஏன் இது இல்லை? அதே திரைப்பட தூதை சார்ந்த சந்தோஷ் நாராயணன் ஒரு பதிவு போட்டு வச்சிருக்காரு வந்து, நான் இருக்கிற பகுதியில் கட்டுமான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதுல வந்து வட மாநிலத்தை சேர்ந்த பெரும்பான்மையான தொழிலாளர்கள் இருக்காங்க. அவங்களை திடுதிப்புன்னு வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எந்த நோக்கத்தில் இருக்காங்க, என்ன இதுல இருக்காங்கன்னு தெரியாது. அவங்களுக்கு என்ன பாதுகாப்புன்னு தெரியுது. என் கண்ணெதிர்க்கே அதை பார்த்துருக்கேன் அப்படின்னு சந்தோஷ் நாராயணன் அவருடைய பதிவுல போட்டிருக்க. போரூர் பக்கத்துலயோ அல்லது மாங்காடு கிட்ட ஒரு வீடு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படியாப்பட்ட ஒரு இடம் வந்து இங்க. சினிமாவும் இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. நான் எல்லா படத்துமே சொல்றேன். ஒரு படத்துல வந்து சாக்லேட்ல எப்படி இந்த போதவஸ்தை கலக்கிறது, லியோ தான் எப்படி கலக்கிறது, அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது, அதை எப்படி வந்து மார்க்கெட் பண்றது, அது எப்படி வந்து மற்ற பொருளோட கலக்கிறது, இப்படி இல்லாம எடுப்பீங்க நீங்க வந்து. கோலமாவு கோகிலான்னு ஒரு படம் கேட்டா டார்க் காமெடின்னு புகழ்ந்து தள்ளாங்க அந்த டார்க் காமெடி படத்தை. அதனுடைய முக்கிய கதையே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு போதைப் பொருளை ஒரு பெண் கடத்துவதுதான். சர்வ சாதாரணமா கடத்துவ, அதுல ஒரு காமெடியை சேர்த்துட்டா அது நல்ல படமா? அது இந்த சமுதாயத்துக்கு நல்லது சொல்றீங்களா? அது எத்தனை பேருக்கு, எத்தனை கோடி பேருக்கு போய் ரீச் ஆயிருக்கும். அது இந்த வட சென்னைன்னு ஒரு படம். அந்த படத்தை எடுத்துட்ட பிறகு வட சென்னை ஆட்கள் அத்தனை பேர், ஏன்னா வட சென்னையில் இருக்கிற பூரா கெட்டவனான்னு நான் வந்து, எங்க சின்னாண்டி குப்பன்னு ஒரு மீனவ கிராமங்க. நான் பேட்டி எடுத்திருக்கேன். அந்த மீனவ கிராமத்தை சுனாமிக்கு முன்னாடி நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அந்த மீனவ குப்பம் முழுக்க ஒரு சின்ன மீனவ குப்பம் தான். அத்தனை பேர் கபடி பிளேயர் வந்து, அத்தனை பேர் கபடி பிளேயர். கிட்டத்தட்ட 500-600 கோப்பைகளை அவங்க வாங்கி வந்து வச்சிருந்தாங்க. வந்து படித்த இளைஞர்கள் வந்து ஐடி எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க. அப்படி வந்து இந்த வட சென்னையை வந்து இப்படி காட்டுறேன்னு சொல்லி எங்களுடைய பகுதியை நீங்க தவறா காட்டிட்டு வெற்றிமாறன் அதுக்கப்புறம் அந்த பக்கமே விடவே இல்லையா. இப்ப பாருங்க, அரசன் ஒரு படம். சர்வ சாதாரணமா கோர்ட்டுக்கு போற ஒருத்தர் வந்து பேசிட்டு போற மாதிரி ஒரு டயலாக் வந்து 2 சம்பவம் பண்ணிட்டு அவருக்கு வந்து கொண்டு போறாங்க. படம் பாத்தீங்கன்னா ஒரு காட்சியில முழுக்க ஃபங்கெல்லாம் விட்டுக்கிட்டு முழுக்க உடம்பு முழுக்க ரெட்டு, உடம்பு முழுக்க வந்து இதை பார்த்தா நான் என்ன பண்ணுவான் வந்து, அந்த பிடிக்கிற கத்தி பிடிக்கிற ஸ்டைலு, அந்த கோர்ட் வாசல்ல தெனாவட்டா பேசிட்டு போற ஒரு விஷயம் திரைப்படத்தில் தான் பண்றீங்க நீங்க. எவ்வளவு பேர் பார்க்கறாங்க, எவ்வளவு பேர் அதை நோக்குறாங்க. துளி கூட உங்களுக்கு அந்த சமுதாய கருத்தே இல்லையா? ஏன் சாமி? கூலின்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்துல வந்து ஹீரோ அவர் வந்து ஒரு மேன்ஷனை நடத்தக்கூடிய ஒருவர். அவருக்கு என்னன்னா அந்த 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 பேர்ல இருக்கிற ஒரு சரக்கு பேரை சொல்லக்கூடாதுன்னு பவர் ஹவுஸ். அவர் வந்து குடிக்காத ஒருத்தர், குடிக்கவே மாட்டார் அவர். அப்படி சரக்க தொடாத ஒருத்தரை ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வில்லன் வந்து குடிக்க வைப்பான். அதுவும் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு கையில் ஊற்றி கடன் குடிக்கிற மாதிரியான ஒரு காட்சி. இன்னைக்கு இந்த ஹீரோக்களை எத்தனை கோடி பேர் வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ரசிகர்களா. அவங்க மனசுல அந்த பிஞ்சு மனசுல இந்த நஞ்சு விதைச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு 1000 ஆசிரியர் உட்காந்து பாடம் எடுக்கிறது ஒண்ணு, ஒரே ஒரு திரைப்படம் போய் பார்க்கறது ஒண்ணு. 1000 ஆசிரியர் கூட இல்லை, கிட்டத்தட்ட 10,000 ஆசிரியர் உட்காந்து பாடம் எடுக்கிறது ஒண்ணு, ஒரே ஒரு திரைப்படம் பார்த்தா போதும். அப்படி இந்த திரைப்படம் இதுக்குள்ள வந்து புகுந்து அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கிறது வந்து இதுவும் ஒரு காரணம் வந்து. அதுக்காக நீங்க உட்காந்து காந்தியோட உபதேசம் வந்து விவேகானந்தருடைய தத்துவங்கள் இதை மட்டும் படமா எடுக்குன்னு சொல்லல. நீங்க சொல்ற மாதிரி சமுதாயத்தில் நடக்கிறது தான் இதுல காட்டுறோம்னு. ஆனா கடைசியில் என்ன பண்ணுவீங்க? போதைப் பொருள் பயன்படுத்துவது சட்டப்படி குற்றம், சிகரெட் பிடிப்பது உடல் நலத்திற்கு கேடு, சாராயம் குடிக்கிறது வந்து வயிற்று கெடுத்துரும். இப்படி ஒரு கார்டு ஒன்று போட்டுட்டு, டைட்டில் கார்டு ஒன்று போட்டு அதோட நீங்கள் கடந்து போயிடுவீங்க. நாங்கள் படிக்க சொல்ல அந்த 11 மணி காட்சி ஒன்று படம் ஓடும், சினிமா படம், மெடிக்கல் படம்னு ஒட்டி வச்சிருப்பாங்க. அது வந்து மெடிக்கல் படம்
மெடிக்கல் சம்மந்தம் மருத்துவ சம்மந்தமான படம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பிட்டை ஒட்டி கடைசியில் ஒரு அட்வைஸ் பண்ணி மெடிக்கல் சம்மந்தமாக ஒரு அட்வைஸ் பண்ணி அமுச்சு விட்ருவான் வந்து படம் முடியறதுக்கு முன்னாடி வந்து ஓடியாந்துருவானுங்க. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் வந்து? அப்பயாவது இது மாதிரி இன்டர்நெட் கிடையாது, இமெயில் கிடையாது, யூடியூப் கிடையாது, சோஷியல் மீடியா கிடையாது, இன்ஸ்டா கிடையாது, ட்விட்டர் கிடையாது. அப்போ தேட்டரை விட்டால் கதியே கிடையாது, வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கே போத்தீனமா போய் படம் பார்ப்பாங்க வந்து இதுவாக இருக்கும். அதை நியாயப்படுத்த விரும்பல. அதுக்கே வந்து வாசல்ல தேட்டர் வாசல்லாம் வச்சு வெளுன்னு எழுப்பாங்க. தேட்டரில் டிக்கெட் கொடுக்குறவங்களாம் பசங்களை விரட்டி விடுவாங்க. அது சின்ன பசங்களா இருந்தாலும் விரட்டி விடுவாங்க, டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க, போடா அப்படின்வாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீசை கூட முளைக்கல, கத்தியை தூக்கின் கையில் ஒரு அப்பாவிய அவன் பார்க்கறதுக்கே பாவம். இந்த கோழி கொஞ்சம் மாட்டிக்கின்னு முடிக்கணும் தெரியுங்களா, இந்த கழுகுங்கிட்ட அது மாதிரி மாட்டின்னு முடிக்கிறான். என்னங்க இது வந்து? இது திரைப்படமும் ஒரு காரணம் வந்து. நீங்களும் அது மனசு வச்சிங்கன்னா உண்மையாக வந்து நீங்கள் போதிக்கலாம் தேவையில்லை, அது இலை மாதிரி காய் மாதிரியா சொல்லிட்டு போகலாம் வந்து. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ்லாம் எத்தனையோ முறை வந்து குரல் கொடுத்துருக்காரு வந்து, அதை பதிவு பண்ணி ஆகணும் வந்து. ஹீரோக்களை வந்து கேட்டிருக்காப்புல. சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவன் நான் வந்து ஏங்க திரைப்படத்தில் வந்து மறுபடியும் புகைப்பிடிக்கிற காட்சி நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு. அதை பற்றிலாம் யாரும் கேட்டுக்கல வந்து. ஆனால் அதெல்லாம் தாண்டி திரைப்படமும் ஒரு முக்கிய காரணம் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.